போகிறதில்ல. ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும்போது எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ, ஏன்னா நான் ஒர்க்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 டேஸில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். போன மாதம் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சோக கதையாகவே வந்து நிறைய இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப பேடாக இருக்குது. 2024 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஒன்று கூட நடக்கவே இல்லை. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால என்னால் வந்து கரெக்டாக லைவ் போடுறதோ, கரெக்டாக வந்து வீடியோ எப்படியாவது நான் வந்து ஷெட்யூல் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 3 வேளைக்கு சமைக்கிறோன்னா அதில் 3 வீடியோ இருக்கும் இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து வச்சுப்பேன். அதை வந்து நான் ஒன் பை ஒன்னா வந்து டேட் போட்டு அப்லோட் பண்ணிடுவேன். அது எனக்கு டைம் இருக்கும். அப்படி இல்லை வெளியில இருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா, பெரிய வீடியோலேருந்து அப்படியே வந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். என்னால் வீடியோவே எடுக்க முடியலன்னா அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அது மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கேன். அதனால என்னால் இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படின்றது எனக்கு கரெக்டாக இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு சொல்ல முடியாது. சாமி நல்ல முறையில் பார்த்து விட்டேன் தோழி. நானும் என்னுடைய மகளும் போயிட்டு வந்தோம். அப்படியா? சந்தோஷங்க சந்தோஷங்க. சூப்பர் சூப்பர். சிவாஜி சிவா ஹாய் வாங்க. வெல்கம் டு சங்கவி சமையல். யாரும் லைக்கே போட மாட்டீங்களே என்ன? நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த லைவ் வந்து ஷோ ஆகுங்க. அதுதான் பெனிஃபிட்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. நான் இன்னும் சேலரி வாங்குகிற சேனலாகவும் மாறலை, சம்பாதிக்கலை. நான் ஒரு சின்ன சேனல் தான். அதனால் எனக்கு பணம் எல்லாம் வராதுங்க. தயவுசெய்து லைக் போடுங்க. உங்களுக்கு ஏன் முகம் வீங்கிருக்கு? எனக்காங்க இப்போ வந்து கிளைமேட் ஒரு மாதிரி மாறி இருக்கு இல்லையா? அதனால் அந்த ஃபஃபினஸ் வரும். எனக்கு சைனசிட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சில்லுன்னு காற்று வந்தாலோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா டேப் வாட்டரில் வந்து சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது. அது மாதிரி எனக்கு வாஷ் பண்ணாலும் இந்த பஃபினஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி தக தக தகன்னு குண்டாக இப்படி இருக்கு இல்லையா? அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக அது சரியாயிடும். அத்தாச்சி நலமா வாங்க. முத்துராமன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, அண்ணியோட லைவுக்கு வரதே இல்லை. அத்தாச்சி வணக்கம். வணக்கம் வணக்கம் முத்துராமன். உங்கள் கணவரும் சபரிமலை போக நானும் ஐயப்பனை வேண்டிக் கொள்கிறேன் தோழி. நன்றி நன்றி கௌதம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வரையும் டெய்லி வந்து இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே காலையில் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு தான் அவர் வேலைக்கு போகிறாரு. காலையில் எந்திரிப்பார், 6 மணிக்கு எந்திரிப்பார். ஏன்னா வந்து இங்கே நாங்கள் இருக்கிறது ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால 6 மணிக்கு எந்திரிச்சு 6:30க்கெலாம் கோயிலுக்கு போயிடுவார். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பசங்களாம் ரெடியாக பண்ணதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். அது மாதிரி தான் போயிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய இஷ்டன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குல்ல. எனக்கும் வந்து ஐயப்பன் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஐயப்பன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் வந்து மாலை போட்டிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் மாலை போடுவாங்க. அதனால் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அவருக்கு வந்து அந்த அனுபவம் போகணும், நான் பார்க்கணுன்னு ஆசை. இருந்தாலும் நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம். அதே மாதிரி நமக்கு ஊர் குரூப்பு அந்த மாதிரிலாம் வேணும். இங்கேயும் இருக்கிறாங்க தான். ஆனால் நாங்கள் வந்து ஒரு பிளானில் இருக்கோம். அதனால் வந்து அதை வெயிட் பண்ணுறோம். அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் நடக்கும்னு நினைக்கிறேன். பசங்க நலமா? நல்லா இருக்காங்க. முத்துராமன் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிவகங்கை கொழுந்த ஞாபகம் இருக்குது, நான் எப்படி மறப்பேன்? சாமி வேல் ஹாய் அக்கா வாங்க. வெல்கம் டு சங்கவி சமையல். எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். சிவாஜி சிவா நைஸா. அத்தாச்சி உங்கள் கொழுந்தனை மறந்து விட்டீங்களா? மறக்கலைங்க, ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்கள் தான் லைவுக்கும் வரதில்ல. ஒரு 2 டைமோ என்னமோ கமாண்ட் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்க்கு. அதுக்கப்புறமா கமாண்டே காணும். அத்தாச்சி நான் லைக் போட்டு விட்டேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் முத்துராமன். வாங்க. என்ன ஒர்க்கில் இருக்கீங்களா? என்ன மழை பெய்யுதா உங்கள் ஊரில்? சிவகங்கையில் மழையா? சுரேஷ் பிரதர் வாங்க. ஹாய் மை அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பாப்பா எப்படி இருக்காங்க? 2 பேரும் சூப்பராக இருக்காங்க. சுரேஷ், என்ன ஊரில் மழை பெய்யுதுங்களா? சென்னையிலலாம் சரியான மழை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நான் எந்த லைவுக்கும் வர முடியல. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கமாகவே போய்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் 2 மாதமாக. அதனால் என்னால் நிறைய பேரோடைய லைவுக்கு வர முடியல. அதனால் சாரி. நீங்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு, சூப்பர். தம்பி லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க பசங்க